பண்ணு. தீப்தி சீக்கிரம் வா. ஏன் நீ எதுக்கு இங்க நிக்கா? இங்க இருந்து பேசினா அம்மாக்கு தெரிஞ்சிரும். நீங்க ரெண்டு பேரும் வீட்ல என்னடா பண்றீங்க? ஏல அவளை ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து விடு. வா அப்ப நம்ம வெளியில போய் பேசுவோம். பின்னாடி போவோம் வா. ஏல இங்க வா. இந்தா பேசு. ஏல அக்காவும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம்னா கொஞ்சம் கழிச்சு பேசவா வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஒண்ணு மாதிரி எல்லாம் வெட்டியா இருக்க முடியுமா வீட்ல? சரி அப்ப கிளம்பு. ஏதாச்சும் அர்ஜென்ட்டான விஷயம்னா இப்பவே சொல்லு. நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதான் அந்த தாஜ்மஹால் போறதானே? ஆமா. சரிடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு செஞ்சு முடிச்சிட்டு யோசிச்சு சொல்றேன். மூடிட்டு முழுசா கேளு. நீ வரேன்னா வா நாங்க போறோம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுபாஷ் சிவனை வர சொல்லு. அவி அம்மா இங்க இருந்து 4 தெரு தள்ளி விட மாட்டவே. நீ தாஜ்மஹால் வரல வர சொல்றா? சரி எப்படியே பார்த்து பதில சொல்லு. சரி வை வை. கட் பண்ணிட்டா. ஏல அவளை பாக்குறதுக்கு வர்றது மாதிரி தெரியல. அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பசங்களை கூட்டிட்டு போவோமா? இரு வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா கிட்ட பேசணும் நிறைய வேலை இருக்கு. சரி ஒரு நிமிஷம் போன வேண்டா. நான் ஸ்கூல்ல பிங்கி ரிங்கி கிட்ட வரலாம்னு கேட்டு பாக்கேன். அவங்க கிட்ட போன்ல பேசாத, நேர்ல பேசினாதான் கரெக்டா இருக்கும். அவங்கள கிரவுண்டுக்கு வர சொல்லு. சரி கொண்டா பேசுறேன். என்ன தீப்தியை காணோம்? இங்க தானே வர சொன்னா? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏ பிங்கி. என்ன ரிங்கி இந்த பக்கம்? அது நான் ஒருத்திய பார்க்க வந்தேன். அப்படியா? ஆமா நீ இங்க என்ன பண்ற? நானும் ஒருத்தவங்கள பார்க்கணும். அப்படியா சரி இன்னும் அவளை காணோம். இப்படிதான் அவ வா வான்னு சொல்லிட்டு அவ வர மாட்டா. நீ யார சொல்றடி? நம்ம தீப்திய. நீ தீப்திய பார்க்க வங்க வந்தா? ஆமா நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். அப்ப அவ ஒண்ணே இங்க வர சொன்னாளா? ஆமா. என்ன விஷயமா இருக்குமோ தெரியல. நேர்ல வா சொல்றேன்னா. ஆமா என்கிட்டயும் சொல்லல. என்ன பேச்சு போயிட்டு இருக்கு? வந்துட்டியா? கொஞ்சம் லேட் ஆயிட்டோ. ரொம்பவே. அப்படியா? அது காலையில எலும்புல இருந்து ஒரே யோசிச்சுட்டு இருக்கேனா அத கொஞ்சம் மறந்துட்டேன். அட பாவி மறந்துட்டியா? லைட்டா. அப்ப ஒருவேளை ஞாபகமே வரலனா இங்க வந்திருக்கவே மாட்டேன். அட பாவி நீ சொல்லி நாங்க வந்தோம் பாரு. வாரிங்கி நம்ம போவோம். தாஜ்மஹாலை உங்களுக்கு சுத்தி காமிக்கலாம் நினைச்சேன். தாஜ்மஹாலா? ஆமா அது வேற எங்கேயோ தூரமாலாம் இருக்கு. அங்கதான் போக போறேன். என்னடி சொல்லியா? நிஜமாதான்டி. அதுக்குதான் எங்களை கூப்பிடுறதுக்கு வந்தியா? ஆமா. சரி நான் மட்டும் பார்த்தா நல்லா இருக்காதே, உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க நான் இத கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப தான் பண்றீங்க. இந்த விஷயத்தை போன்லயே சொல்லிருக்கலாம்லடி. நான் உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். அதனாலதான் சொல்லலடி. ஏன்டி நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. இன்னைக்கு கொஞ்சம் வீடு பிஸியா இருக்கு. சரி யாரெல்லாம் போறோம்? இப்போதைக்கு நீங்க நான் பிரவீன் அப்புறம் கமலி. கமலினா உன் சொந்தக்காரி அவளா? அவதான். சரிடி நாங்க எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்றோம். நல்ல பதிலா சொல்லுங்க. தீப்தி அக்கா என்ன இந்த பக்கம்? டேய் ராஜு. பிரவீன் எங்க? அவன் வீட்ல கிடக்குறான். அப்போ நாங்க கிளம்புறோம் தீப்தி. சரி போயிட்டாங்க. வீட்ல போய் போன் அடிச்சு சொல்லுங்க சரியா? ஓகே பை. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுவா நாங்க தாஜ்மஹால் போலாம்னு இருக்கோம். தாஜ்மஹாலா? ஆமாடா. நானும் வரேன்க்கோ. எது நீ வாரியா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? தாஜ்மஹால் டெல்லில இருக்கு. டெல்லில இருக்கா? தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. ஆக்ரா எங்க இருக்கு? ஆக்ரா ஆப்கானிஸ்தான்ல இருக்குக்கா. ஆப்கானிஸ்தான்ல இருக்கா? ஆக்ரா டெல்லில இருக்கு. இப்ப சொல்லு டெல்லி எங்க இருக்கு? தெரியலக்கா. பொளந்துருவேன். எங்க இருக்குன்னு தெரியல. இவன் வாரானா? போயிரு போ. நான் பிரவீன் கிட்டயே கேட்டுக்கிடுறேன். எது அவன் கிட்ட கேப்பியா? அவனையும் நான் கூட்டு போணுமா வேண்டாமா நான் தான் யோசிக்கணும். வந்துட்டானுங்க. சீக்கிரம்